ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 10 பதிகத்தின் 3ஆம் பாசுரத்தில் முட்டில் பல்போகத்து ஒரு தனி நாயகன் மூவுலகுக்குரிய கட்டியை தேனை அமுதை நன்பாலை கனியை கரும்பு தன்னை மட்டவிழ் தன்னந்துழாய் முடியானை வணங்கி அவன் திறத்துப் பட்ட பின்னை இறையாகிலும் யான் என் மனத்துப் அறிவிலனே என்று பாடுகிறார். தேவர்கள் பிரம்மன் ருத்ரன் என்று யாராயிருந்தாலும் அவர்களுடைய போகம் என்பது அளவுக்கு உட்பட்டதாகவும் ஒரு காலத்திலே அழியக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய போகம் என்பது தடைப்படுதல் என்பது இல்லாமல் ஸ்திரமாய் அளவு கடந்ததாய் இருக்கும். அவனை தலைவன் என்று காண்பித்த பின்னர் அடுத்த விரலை கொண்டு வேறு யாரையும் தலைவன் என்று காண்பிக்க இயலாதபடி முதன்மையானவனாகவும் உலகத்தவரும் வந்து சரணம் புகழாம்படி பொதுவானவனாகவும் இருக்கிறான். தன்னுடைய ரூபம் முழுவதும் ஒரே போல இனிமை கொண்ட வெள்ளக்கட்டி போன்றவனாகவும் அந்த கடினத்தன்மை கூட இல்லாமல் ரசம் மிகுந்த தேன் போன்றவனாகவும் அந்த இனிமையை காட்டிலும் உயர்ந்த சுவையை தரும் அமிர்தம் போன்றவனாகவும் ஞானிகள் அல்லாதவரும் அனுபவிக்கலாம்படி பால் போன்றவனாகவும் அந்த பாலில் பழுத்த கனி போல கண்டவுடன் உண்ண வேணும் என்று இருப்பவனாகவும் மேலே கூறிய அனைத்தும் ஓமைக்கு போதாது, ஆகவே மீண்டும் கருப்பஞ்சாறு போன்றவனாகவும் எனக்கு அறுசுவை அடிசல் போன்று உள்ளான் என்கிறார். இப்படி தேன் பெருகி நிற்கின்ற குளிர்ந்தழகிய துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடியை கொண்ட அந்த எம்பெருமானை வணங்கியபடியே சென்று இப்படி அவன் திருவடிகளை பற்றுவதே அடிமையான எனக்கு சொரூபம் என்று தகுந்த முறையில் அவனிடம் சென்று சேர்ந்த பின்னர் பரமபதத்தின் பரிபூர்ணமான அனுபவம் எனக்கு இங்கேயே கிட்டும்போது மனம் மூலம் ஏதேனும் துக்கம் என்பது இனி எனக்கு சிறிதளவும் ஏற்படுமோ என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.